பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகும் வசனம் எரேமியா 50:5. மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராக முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகும் வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். இந்த வசனத்துக்காக நாம் ஜெபிப்போம். இயேசுவே, இந்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஜலத்தின் மேல் அசைவாடிய ஆவியானவர் இந்த வசனத்தின் மேலும் அசைவாடுவீராக. பேசும் தெய்வமாகிய நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமீன். இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால். இந்த உடன்படிக்கையினாலே ஐயோ ரொம்ப போர் அடிக்கிற ஒரு டாபிக். பழைய உடன்படிக்கையும்பாங்க, புதிய உடன்படிக்கையும்பாங்க, தலையும் புரியாது வாழும் புரியாது. ரொம்ப வேகான சப்ஜெக்ட். அதுல ஒண்ணு பெருசா எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல இருக்காது அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஆனா வாக்கு தத்துவம் அப்படின்னா கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அடுத்து ஆசீர்வாதம்னா கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். உடன்படிக்கையினாலே அதுல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதோ தோணும். ஆனா இந்த உடன்படிக்கைக்குள்ளதான் ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் அடங்கி இருக்கு. இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்டுக்குள்ளதான் ஆர்க் ஆஃப் பிளெஸிங்கும் ஆர்க் ஆஃப் ப்ராமிஸும் அடங்கி இருக்கு. உடன்படிக்கை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எபிரேய மொழியில பெரித். பெரித் அப்படின்னா என்னன்னா டு கட், வெட்டுறது, கட்டிங். ஏன் அப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா அந்த பலியிடுறப்ப ஒரு ஆட்டைய என்ன பண்ணுவாங்க, வெட்டி தான் உடன்படிக்கை பண்ணுவாங்க. அப்ப அந்த சதை துண்டுகளுக்கு இடையே கடத்துவதுதான் உடன்படிக்கை அப்படிங்கிறது. அப்போ உடன்படிக்கை அப்படின்னா வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி, வெட்டு 1 துண்டு 2 உடன்படிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை இருக்கு. இந்த உடன்படிக்கை மறக்க கூடாது அப்படின்னு தான் கர்த்தர் ஆசைப்பட்டாரு. உபாகமம் 4:23ல உடன்படிக்கையை மறந்து விக்கிரகத்தை உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நித்திய உடன்படிக்கையை மறந்துட்டாங்க. இப்ப மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தால என்ன அர்த்தம், ஏற்கனவே ஏதோ ஒரு மறக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். உடன்படிக்கையை மறக்காம விக்கிரகத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா ஏசாயா 65:11 இப்படி எழுதப்பட்டிருக்கு, என் பர்வதத்தை மறந்து காத் என்னும் விக்கிரகத்துக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி மேனி என்ற விக்கிரகத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இங்க என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து அப்படின்னா சீயோனை மறந்து, சீயோன் தான் பரிசுத்த பர்வதம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இதை மறந்துட்டு இந்த விக்கிரகத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. If first commandment is violated, all the commandments will be violated அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டளையை மீறினா எல்லா கட்டளையும் அடுத்தடுத்து அப்படி அப்படியே என்ன பண்ணிரும், மீறப்பட்டு போயிரும். ஜேம்ஸ் 2:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, breaking of one commandment is same as breaking of all of them அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்ன, புட் யுவர் காட் ஃபர்ஸ்ட். இதான் பழைய உடன்படிக்கையினாலும் இந்த கமாண்ட்மெண்ட் தான், புதிய உடன்படிக்கையிலையும் இதே கமாண்ட்மெண்ட் தான். லவ் யுவர் லார்ட் யுவர் காட் with all your heart, with all your soul, with all your mind, with all your strength அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் முதல் கற்பனை, முதல் கட்டளை, முதல் உடன்படிக்கைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தரை முன்பாக வைக்கணும், ஃபர்ஸ்டா வைக்கணும். இப்ப புட் யுவர் காட் ஃபர்ஸ்ட், செகண்ட் நோ ஃபேக் காட்ஸ். ஆனா இந்த புட் யுவர் காட் ஃபர்ஸ்ட் அத இவங்க விட்டுட்டதுனால ஃபேக் காட்ஸ்ல உள்ள என்டர் ஆயிடுச்சு. நிறைய விக்கிரகங்களை உண்டு பண்ணி சொரூபங்களை வணைந்து உருவாக்கி அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்றதுக்கு உடைய பனிஷ்மெண்ட் எப்படின்னா,
The punishment for violating the first commandment applies to all the commandments. அதாவது ஃபர்ஸ்ட் உடன்படிக்கையை மீறினா அந்த குற்றம் வந்துட்டு அதற்குரிய தண்டனை வந்து எல்லா வந்துட்டு கற்பனைகளுக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி. அப்போஸ்தலர் 7:43 மோலோகினுடைய கூடாரத்தையும் ரெம்பான் நட்சத்திர சொரூபத்தையும் நீங்கள் சுமந்தீர்களே, விக்கிரகத்தை சுமந்ததுனால நான் பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு. உடன்படிக்கையை மறந்துட்டாங்க. அந்த உடன்படிக்கை என்னன்னா விக்கிரகத்தை உண்டு பண்ணக்கூடாதுங்கிற உடன்படிக்கையை மறந்துட்டு இவங்க விக்கிரகத்தை உண்டு பண்ணதுனால பாபிலோனுக்கு துரத்தி எடுக்கப்பட்டுட்டாங்க. இந்த பாபிலோன்ங்கிறது ஒரு கூகுள் மேப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சீயோனுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நகரம். இந்த பாபிலோன் வந்து ஹில்லா அப்படிங்கிற நகரமா வந்து ஈராக்ல வந்து இப்ப இருக்கு. இந்த பாபிலோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு கிரீக் வேர்டு. இதோட எபிரேய மொழியில வந்துட்டு பாபிலோன் அப்படின்னா பாபேல்னு அர்த்தம், குளறுபடி, குழப்பம். இந்த பாபேல்னா வந்து எல்லாருக்கும் தெரியும். நோவாவோட பேர்ல வந்து அரராத் மலையில வந்துட்டு முட்டி நின்னதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஜனங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து வாழ்ந்து ஒரே இடத்துல உயரமா வந்துட்டு கோபுரம் எல்லாம் கட்டி ஒரே இடத்துல இருந்தாங்க. அப்ப தேவன் வந்து அந்த பாஷைகள் வேற வேற பாஷைகள் கொடுத்ததுனால ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் புரியாம குளறுபடியாக்கி எல்லாரும் வந்துட்டு பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. அப்ப பாபிலோன்ங்கிறது ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு நகரம். இந்த சிதறடிக்கப்பட்ட நகரத்துல இவங்க வந்து வர்றாங்க. இந்த சிதறடிக்கப்பட்ட இடத்துக்கு சீயோனிலிருந்து சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு அவர்கள் வருகிறார்கள். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்துட்டு இந்த பேரே பாபேல்னாலே வந்து குழப்பம், குளறுபடி. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து இன்னமும் வந்து குழம்பிடுறாங்க. விக்கிரத்தை கும்பிட்டதுனாலதான் வந்துட்டு இங்க வந்திருக்காங்க. இங்கேயும் ஒரு குளறுபடி இல்ல. இந்த குழப்பமான இடத்துல அவங்க ஒரு நிதானமான ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானம் வந்து எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா நாம சீயோனுக்கு திரும்புவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கிறாங்க. எப்படி பார்வோனோட நாட்கள்ல ஆளோட்டிகளின் அடிமைத்தனத்தினால கஷ்டப்பட்ட போது அந்த கூக்குரலை கேட்ட கர்த்தர் இந்த சீயோன் குமாரத்தையும் பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலை கேட்டு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாகவும் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் மீகா 4:10 கர்த்தர் இந்த வார்த்தையை வந்து சீயோன் குமாரத்துக்கு நேரம் அனுப்புகிறாரு. நீ பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய், உன் சத்துருக்களின் கைகளுக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பார். சீயோன் அரணுக்கு முந்தின ஆளுகையும் முந்தின ராஜரிகமும் வரும் அப்படின்னு சொல்லி மீகா தீர்க்கதரிசியும் இங்க சொல்லியிருக்காரு. மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையை அவர்கள் நினைத்து நம்ம கர்த்தரிடத்துல போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்ததுனால கர்த்தர் இந்த வார்த்தைய அவங்கள நோக்கி அனுப்புறாரு. இந்த கெட்ட குமாரன் வந்து தகப்பன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பின மாதிரி இவங்க வந்து திரும்புறாங்க. இதே வந்து ராகேல் வந்து தகப்பன் வீட்டில இருந்து லாபான் வீட்டில இருந்து வர்றப்ப தகப்பன் வீட்டுல இருந்து சொரூபங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு தகப்பன் வீட்டை விட்டு வந்து வெளியில வர்றா. ஆனா சீயோன் குமாரத்தி பாபிலோன்ல இருந்து சொரூபங்களை விட்டு விட்டு அவ வந்து தகப்பன் வீட்டாகிய சீயோனுக்கு திரும்பவும் வர்றா. இப்ப நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லுகிற மாதிரி எப்படி இவங்க வந்து சிறைப்பட்டு போகும்போது அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் போனவர்கள் திருப்பி வரும்போது மேலதாள வாத்தியங்களோடு ஆடல் பாடல் பண்ணுகிறவர்களுடைய கம்பீரமான சத்தத்தோடு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகள் திரும்பி சீயோனுக்கு திரும்பும் போது அவ திரும்பி வர்றப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா வந்து ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அப்படின்னு ஒரு ஜாய்ஃபுல்லா வந்து இருந்திருக்கும். இது வரைக்கும் அவங்க பாகால் பக்கமோ ரெம்பான் பக்கமோ மோலகு கூடாரத்து பக்கமோ அந்த காத் பக்கமோ மேனி பக்கமோ பொன்னால் செய்த கண்ணுக்குட்டி பக்கமோ திரும்பி இருந்த முகங்கள் இப்ப அப்படியே திரும்பி சீயோனுக்கு நேராக அவங்களுடைய முகங்களை வந்து திருப்புறாங்க. அவங்க முகங்களை திருப்பி சீயோனுக்கு
போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த சீயோன்ல அப்படின்னா, சீயோன்ல தான் மூளைக்கல் வைக்கப்பட்டிருக்கு. இத 1 பேதுரு 2:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு எழுதிருக்கு. அப்ப சீயோனை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவே செய்யாது, அது இன்னும் பிரகாசிக்கும். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அதில் ஒரு முகங்கள் கூட வெட்கப்பட்டு போகவில்லைன்னு எழுதியிருக்கு. அது மாதிரி அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு நீங்களும் சீயோனுக்கு நேராக உங்க முகங்களை திருப்புவீர்களானால் நீங்களும் வெட்கப்பட மாட்டீர்கள், உங்கள் முகமும் வெட்கப்படாது. அடுத்து ஏன் சீயோனுக்கு வரணும் அப்படின்னா, சீயோன்ல தான் சீயோனின் ராஜாவாகிய கிறிஸ்து இருக்கிறார். சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே, உன் ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 2:6 என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப சீயோனுக்கு அவர்கள் திரும்ப காரணம், சீயோனின் மூளைக்கல்லாகிய சீயோன் ராஜாவாகிய கிறிஸ்து அங்க இருக்கிறார். போதகராகிய அவர் நமக்கு போதிப்பார், அவருடைய பாதையிலே நடப்போம் என்று நம்பிக்கையுடன் அவர்கள் வருகிறார்கள். ஏன் அப்படின்னா, ஏசாயா 2:3 எழுதப்பட்டிருக்கு, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப வார்த்தையாகிய கிறிஸ்துவானவர் அந்த சீயோனிலிருந்து வெளிப்பட போகிறார். அதன் மேல் விசுவாசம் வைத்து அன்று இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து திரும்பி சீயோனுக்கு நேராக வரும்படி அவர்கள் தீர்மானித்தார்கள். மயக்கப்பட்டு விழுந்தவங்க எல்லாம் திரும்ப கண்ண முழிச்சு பாக்குறப்ப நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேக்குற மாதிரி இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க மறந்துட்டாங்க. என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வசனங்கள் இருக்கு. அப்ப இவங்க தேவனை மறந்து, தேவனுடைய நாமத்தை மறந்து, பரிசுத்த ஸ்தலத்தை மறந்து, பரிசுத்த பர்வதத்தை மறந்து, உடன்படிக்கையை மறந்து, தொழுவத்தை மறந்து, உண்டாக்கினவரை மறந்து, இது எல்லாத்தையும் மறந்ததுனால வழியும் என்ன ஆயிடுச்சு, மறந்து போயிடுச்சு. எரேமியா 6:16 நீங்கள் பூர்வ பாதையிலே நின்று நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது மாதிரி இவங்க இப்ப கேட்டு விசாரிப்போம், சீயோனுக்கு நேராக முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகும் வழி எதுவென்று கேட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க தள்ளுண்டவள் என பெயரிட்ட விசாரிக்கப்படாத சீயோனை விசாரித்து அவர் வருகிறார்கள். இன்றைக்கு கூட உங்களையும் மறந்து, உங்க பிள்ளைங்களை மறந்து, உங்க விலாசத்தை கூட மறந்துட்டு வழி தவறி போனவர்கள் உங்கள் விலாசத்தை தேடி கண்டுபிடித்து விசாரித்து உங்களிடத்தில் வருவார்கள். இந்த லெந்து காலங்களில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு நடக்கும், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைய அடங்கி இருக்கு. இப்ப அந்த பாபிலோன்ல இருந்த அந்த ஜனங்கள்ட்ட 2 ஆப்ஷன் இருந்திருக்கு. சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஒன்னு ஏ பாபிலோன், இங்கேயே இருந்துடலாமா, சிறப்பட்டு வந்தாச்சு இங்கேயே இருந்துட வேண்டியதானா. பி சீயோன், திரும்ப சீயோனுக்கு திரும்பி போலாமா அப்படின்னப்ப அவங்க டிக் பண்ணது பி ஆப்ஷன், சீயோன். அதனால அவர்களுடைய சிறையிருப்பு மாறினது, அவர்கள் சேர வேண்டிய எல்லா சுதந்திரமும் கிடைத்தது, முந்தின ஆளுகையும் ராஜரீகமும் அவர்கள்ட்ட வந்தது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? பாபிலோன்ல இருக்கிறோமா, சீயோன்ல இருக்கிறோமா, இல்ல ரெண்டும் கட்டானா வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அந்த இஸ்ரவேலர்கள் மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நம்ம சேர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எதையோ ஒண்ணு மறந்துட்டாங்க. அந்த மறந்ததுதான் அந்த put your God first, அந்த உடன்படிக்கை, அதை மறந்துட்டாங்க. இதே மாதிரி நம்மளும் ஆண்டவரை முதலாவது வைக்காம அவங்க விக்கிரகத்து பக்கம் போய் அதை முதலாவது வைத்ததுனாலதான் அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் அவங்க பாபிலோனுக்கு சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு எது விக்கிரகமா இருக்கு? நம்ம கடவுளை ஃபர்ஸ்ட் வைக்காம கடவுளோட இடத்துல முதன்மையா எதை வச்சு பாத்துக்கு இருக்கிறோமோ, அது கூட பழகிக்கு இருக்கிறோமோ, அதுதான் விக்கிரகம். சிலருக்கு பணம் தான் விக்கிரகம், சிலருக்கு பீரோ சாவி தான் விக்கிரகம், சிலருக்கு நகைகள் தான் விக்கிரகம், சிலருக்கு
அவங்களோட வேலை, அவங்களோட லேப்டாப், அவங்களோட கம்ப்யூட்டர், அவங்களோட மணி, அவங்களோட பிள்ளைகள், சிலருக்கு நடிகர்கள், சிலருக்கு அரசியல் தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு ஐடால் மாதிரி இருக்காங்க. அவங்கள விக்கிரகமா வச்சு கடவுளை விட அதிகமா அவங்கள வந்து நேசிப்பாங்க. அதத்தான் நம்ம விக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். அதான் ஐடால். நிறைய ஐடால் வந்து இருந்தாலும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய பேரை வந்துட்டு வச்சிருக்கிறது ஒரு விக்கிரகம் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போனை விக்கிரகம் மாதிரி வந்து தூக்கிக்கிட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு அலைஞ்சுக்கு இருக்காங்க. எப்படி வந்து அந்த ராகேல் வந்து அவங்க அப்பா வீட்டுல இருந்து வர்றப்ப கையோட அந்த சொரூபத்தையும் வந்து தூக்கிட்டு வந்துட்டாலோ, அது மாதிரி இப்ப எங்க போனாலும் வந்துட்டு கையில எடுத்துட்டு போற ஸ்வரூபம் எது அப்படின்னா வந்து இந்த போன் தான். எங்க போனாலும் போன் எடுத்துட்டியா, சார்ஜ் எடுத்துட்டியா, இதுதான் கேள்வி. இது இல்லாம வந்துட்டு வெளியில வந்து போறதே கிடையாது. அது அளவா யூஸ் பண்றப்ப அது வந்து விக்கிரகம் ஆகாது. அளவுக்கு மீறி அதையே வந்து நேசித்து அதுக்கே வந்து நம்மளுடைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அதவே வந்து ஃபர்ஸ்டா நினைக்கிறப்ப அந்த போன் வந்து ஒரு விக்கிரகமா வந்து மாறிடுது. இப்போ ஒரு பாட்டு இருக்கும், பேசும் தெய்வம் நீர், பேசாத மரமோ கல்லோ போனோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த போனை வந்து பாருங்களேன், போன் தான். நம்ம அதுல ஏதாவது வீடியோ போட்டாதான் அது பேசும், அது பாடும், எல்லாம் பண்ணும். ஆனா வந்துட்டு அது ஒண்ணும் வந்துட்டு பேசாது. கேமரா இருந்தும் அது பார்க்காது, அதுக்கு ஸ்பீக்கர் இருந்தும் அதுக்கு கேட்காது, அதுக்கு மவுத் பீஸ் இருந்தும் அது வந்து பேசாது. எப்படி வந்து ஒரு விக்கிரகம் கண் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் நுகராது, காது இருந்தும் கேட்காது, அப்படிங்கிற மாதிரி இந்த போனு வந்துட்டு ஒரு விக்கிரகமா இருக்கு. இந்த ஐபோன் தான் ஐடாலா இன்னைக்கு இருக்கு. இதை பார்த்து இத வந்து ஐடால்ட்ரிய வந்து இதை மாத்திரும், விக்கிரக ஆராதனையா மாத்திரும். இதுல பெருமை வேற. சங்கீதம் 9:7 விக்கிரகத்தை குறித்து பெருமைப்படுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், நீங்களோ அவரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப இதுல வந்து பெருமை. இந்த கமிங் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் எது 2025ல சாம்சங் கேலக்சி 25, கூகுள் பிக்சல் 9 ப்ரோ, ஐபோன் 16 இதெல்லாம் வந்துட்டு இப்ப வந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், வாங்க போறேன். இதுல எல்லாம் வந்துட்டு வீண் பெருமைகளை வந்துட்டு இந்த விக்கிரகங்களுக்கு நேராக பேசும்போது வெட்கப்படுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. கடவுளை தவிர எதையும் குறித்து பெருமை பேசாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலர் எப்படி வச்சிருப்பாங்க அப்படி போன் அப்படின்னா வந்து திருமண உடன்படிக்கை மாதிரி, வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் அப்படின்னு திருமண உடன்படிக்கை பண்ணிருக்க மாதிரி இந்த போனோட வந்து உடன்படிக்கை பண்ணிருப்பாங்க. இவங்களே போனையும் வந்து பிரிக்கவே முடியாது, அப்படி வந்து இருப்பாங்க. அந்த பாபிலோன்ல ஏன் சிதறடிக்கப்பட்டாங்க? ஃபர்ஸ்டா வைக்க வேண்டிய இடத்துல கடவுளை வைக்காம அவங்க விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதவே சேவிச்சதுனால அவங்க சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க பாபிலோன்ல. இன்றைக்கும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ வந்து கொடுக்காம அத போனுக்கு கொடுத்ததுனால இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கு, குடும்ப சமாதானங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கு, குடும்ப சந்தோஷங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கு, குடும்ப உறுப்பினர்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நிறைய வந்து கவனச்சிதறலும் இருக்கு. தொடர்ந்து வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு மேல வந்து எதையும் பார்க்க முடியாத அளவுக்கு மக்களோட கவனம் வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இப்ப லைஃப் எப்படி இருக்குன்னா போன் அப்படி வச்சுட்டு ஸ்க்ரோல் ஸ்க்ரோல், இந்த பக்கம் ஸ்க்ரோல், இந்த பக்கம் ஸ்க்ரோல், கிளிக், இப்படின்னே வந்துட்டு இதுலயே வந்துட்டு ரிப்பீட்டடா பண்ணி இதுலயே வந்துட்டு லைஃப் வந்து போயிட்டே இருக்கு. ஸ்மார்ட் போன் விக்கிரகத்தை அவங்க வச்சு சுமந்துகிட்டு இருக்கிறதுனால அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போற நிலைமையில வந்துட்டு இருக்கு. இப்ப அது வந்து எப்படின்னா இப்ப 5 ஃபிங்கர்ஸ் இருக்குன்னா அது வந்து ஒரு 6th ஃபிங்கரா, 6ஆம் அறிவு போய் 6ஆம் விரல் வந்து வந்த மாதிரி ஒரு 6th ஃபிங்கர் வந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் வந்து கையில வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்மார்ட் போனை விக்கிரகமா தூக்கிக்கிட்டு அலையிற வரைக்கும் பாபிலோனும் இருக்கும், சிறையிருப்பின் வாசனையும் இருக்கும், சிதறடிக்கப்பட்ட அனுபவமும் இருக்கும். எப்பொழுது அதுக்கு 2ஆம் இடம் கொடுத்து அதை கீழே இறக்கி வச்சுட்டு காட வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறப்ப, இப்ப வந்து அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சுல, பாபிலோனா சியோனா அப்படிங்கிற மாதிரி. ஆப்ஷன் ஏ காட், ஆப்ஷன் பி கேட்ஜெட். அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து ஜி இருக்கிறதுனால நம்ம வாட்ட வந்து எதையா டிக் பண்ணிட முடியாது. இப்ப காடா கேட்ஜெட்டா அப்படின்னு சொல்லி பண்றப்ப நம்ம காடுக்கு டிக் பண்ணும்படி நம்மலாம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கேட்ஜெட்ஸுக்கு உரியவர்கள் அல்ல, நம்ம காடுக்கு உரியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏசாயா 28:16 நான் அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ள கல்லுமாய் இருக்கிறது,
விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு எழுதியிருக்கு. திட அஸ்திபாரமான கல்லை நாம் விசுவாசிக்கும் போது நாம் பதறவும் மாட்டோம், சிதறவும் மாட்டோம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள்வார் அப்படின்னு இந்த லெந்து காலத்துல கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது இந்த பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் கர்த்தர் நமக்கு பரிசாக தருவார். லென்ட் பிரைஸ் மாதிரி. கிறிஸ்துமஸ்க்கு மட்டும்தான் பரிசு கிடையாது, லெந்து காலத்திலும் பரிசுகள் உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி உடன்படிக்கைக்குள்ளதான் ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் நிறைய அடங்கியிருக்குன்னு சொன்ன மாதிரி இதுக்குள்ள இன்னமும் நிறைய வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கு. சிலருக்கு இந்த போன் எப்படின்னா அதோட சமூகத்திலே உட்கார்ந்து இருக்குது. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்துருக்கு மாதிரி போனோட சமூகத்திலேயே அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலேயும் அதிகாலைகளிலேயும் நடுச்சாமத்திலேயும் அதன் சமூகத்திலேயே உட்கார்ந்து அதவே பார்த்து பார்த்து அதையே ரசிச்சு ரசிச்சு அதையே ருசிச்சு ருசிச்சு அது கூடவே இருந்து அதுக்கு ஆராதனை செய்கிற மாதிரி அதையே முன்னாடி வச்சு அதுக்கு முன்னாடியே உட்கார்ந்துருப்பாங்க. காத்துக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி வேணி என்ற விக்கிரகத்துக்கு பான பலியை நிறைய பார்க்கிறீர்களே அப்படின்னு எழுதியிருக்க மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கிறீர்களே அப்படின்னு கர்த்தர் வருத்தமே படுவாரு. ஆனா நீதிமொழிகள் 4:21 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, என் வார்த்தைக்கு உன் செவிகளை சாய், என் வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இதே இது உபாகமம் 6:7 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதையே நீ தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நீ வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கின்ற போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் இந்த கட்டளைகளின் வார்த்தைகளையே நீ பேசி கையிலே அதை அடையாளமாக கட்டிக்கொள், உன் கண்களுக்கு இடையே அது ஞாபக குறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பிரியப்படுறாரு. ஆனா இன்னைக்கு போனு தான் காதை விட்டு பிரியாதிருப்பதாக இருக்கிறது, கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக இருக்கிறது, சாப்பிடும் போது அவருடைய தொடையை விட்டு பிரிக்க முடியாமல் இருக்கிறது, நடக்கும் போது நிற்கும் போதும் கூட இன்னைக்கு எல்லாமே போன் தான். சபைகள்ல வீட்டுலயும் இப்போ படங்கள் வச்சிருக்க கூடாது, சுரூபங்களை வச்சிருக்க கூடாது, விக்கிரகங்கள் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வார்த்தை தான், எல்லாம் வசனம் தான். தேவன் ஆவியா இருக்கிறார், எதையும் வச்சுக்கிறது கிடையாது. ஆனா அந்த சபையில உட்கார்றப்ப கூட அந்த போனை பாத்துக்கிட்டே இருக்கிறது, அதுல பைபிள்ல பாத்துக்கிறது, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் சொல்லிட்டு இங்க ஒரு ஓட்டிட்டு இருக்கிறது. இவங்களுக்கு பெட் டைம்னு எதுவும் கிடையாது, அன்டைம்னு எதுவும் கிடையாது. 12 1 3 4 அப்படின்னு சொல்லி இந்த அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறதை விட்டுட்டு அதிகாலை வரைக்கும் ஸ்டேட்டஸ் போடவும் ஸ்டோரி போடவும் போயிட்டே இருக்கும். ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது, தலானிக்கு அடியில போட்டு தூங்குறது, ஆர்டர் போட அடியில போட்டு தூங்க. ராகேல் அவளுடைய தகப்பன் வீட்டுல இருந்து அந்த சொரூபங்களை எடுத்துட்டு அதை ஒட்டகத்தின் சேனைகளுக்கு அடியில வச்சுட்டு அதன் மேல உட்காந்துக்கிட்ட மாதிரி இன்னைக்கு போனை பில்லோக்கு அடியில போட்டுக்கிட்டு அதை ஒரு விக்கிரகமா வச்சு அது மேல பில்லோ வச்சு அது மேலே படுத்துக்கிட்டு இருக்க காலங்கள் தான் இப்ப இருக்கு. முன்னாடியில பைபிள தலைக்கு அடியில வச்சு படுப்பாங்க. இப்ப எல்லாம் அந்த காலங்களே இல்ல. அந்த பைபிள் இருக்க வேண்டிய இடத்த இந்த போன் ஆக்கிரமிச்சிருச்சு. இப்ப எல்லாம் இவங்களுக்கு நோய் பிடிச்சிருக்கு பிரேயர் பண்ணுங்க, பேய் பிடிச்சிருக்கு பிரேயர் பண்ணுங்க, இப்ப போன் பிடிச்சிருக்கு இவங்களுக்கு பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது. ஆமோஸ் 5:26 நீங்கள் உங்கள் தேவனாகிய நட்சத்திர ராசிகளாகிய தேவர்களை சப்பரங்களாக சுமந்து வந்தீர்களே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம சப்பரத்தை சுமக்காட்டியும் சாந்த சொருபிய விட்டுட்டு சப்பட்டையா இருக்கிற இந்த சொரூபத்தை சப்பரம் மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு அந்த சப்பரத்துல அந்த தேர் வடம் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த சார்ஜரையும் இந்த ஹெட்போனையும் அந்த ஏர்போனையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதைத்தான் பவனி மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எல்லா இடங்களுக்கும். இது எப்படி இருக்குன்னு அப்படின்னா, இந்த பெலிஸ்தியர்கள்ட்ட இருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரப்ப அந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன பெட்டியில ஒரு 5 சுண்டல்களையும் ஒரு 5 சொரூபத்தையும் வச்சு அதை அந்த பெட்டியோட ஒரு பெட்டியை கொடுத்து விடுவாங்க. அது 1 சாமுவேல் 6:11 எல்லாம் படிப்போம். அப்ப அந்த குட்டி பெட்டி மாதிரி தான் இன்னைக்கு செல்போன் பாக்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த விக்கிரக பெட்டி மாதிரி ஒரு குட்டி பெட்டி மாதிரி தான் வருது. அதுக்குள்ள இப்ப சொன்ன எல்லாமே உள்ள அடங்கி இருக்கு. இத நம்ம தேவைக்கு பயன்படுத்துகிறது வேறு, அதையே ஆராதித்து அதை விக்கிரகமாக்கி அதை வழிபட்டு கொண்டு அதுக்கு வழிபாடு செய்வது அது தவறானது. இந்த விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருக்கு தான் எப்பொழுதும் முதலிடம், மற்ற எல்லாவற்றிற்கும்
2ஆம் இடம் தான். லென்த் டேஸ்ல இது ஒரு சவால் மாதிரி எடுக்கலாம். கெட் அவே ஃப்ரம் போன், ஃபார் அவே ஃப்ரம் போன் அப்படின்னு. அப்ப நம்ம அதுல இருந்து வெளிவருவோம் அப்படின்னு ஒரு லென்ட் ஓத் எடுக்கிறப்ப என்ன நடக்கும்னா, நோ பாபிலோன், பாபிலோன் இனி கிடையாது, இனி go ahead towards Zion, சியோனுக்கு நேரா தான் நம்ம திருப்பப்படுவோம். நம்மளுடைய சிறை இருப்புகள் மாறும். எக்ஸாம்பிளுக்கு நான் போன் சொல்றேன். போனுக்கு ஈக்குவலா நீங்க எதெல்லாம் கடவுளுக்கு மேல வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே விக்கிரகம் தான். அப்படி அது எதெல்லாம் நீங்க பக்கத்துல வச்சிருந்தீங்களோ அதை நீங்க தூரமா வைக்கும் போது எவைகள் எல்லாம் தூரத்துல இருந்துச்சோ அதெல்லாம் உங்க பக்கத்துல வர்றத பாப்பீங்க. சிதறி கிடந்த குடும்பங்கள் ஒன்றாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சிதறி கிடந்த சமாதானம் சேர்ந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சிதறி கிடந்த நிம்மதி உங்களிடத்தில் திரும்ப உங்கள் பக்கத்தில் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படி நம்மளுடைய சிறை வாழ்வுகள் மறைந்து நம்மளுக்கு சீர்வாழ்வுகள் உண்டாகும். சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். இப்படி எதுக்கெல்லாம் எந்த விக்கிரகத்துக்கு நேராக நம்மளுடைய முகத்தை திருப்பி இதுவரை இருந்தோமோ அதை விட்டு நம்மளுடைய கண்களை திருப்பி சீயோன் ராஜாவாகிய சீயோனின் மூளைக்கல்லாகிய இயேசு பக்கம் திரும்பும் போது நாம் இதுவரை பட்டிருந்த எல்லா சிறையிருப்புகளும் மாறி நமக்கு சீர்வாழ்வு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். லென்ட் அப்படின்னாலே ஸ்பிரிங், வசந்தம், துளிர்க்கும். அது மாதிரி நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நம்ம இப்ப எரேமியா 50:5 மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரிடத்தில் போவோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராக முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகும் வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நாமும் இதுவரை மறந்து போயிருந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூர்ந்து விக்கிரக ஆராதனையை விட்டொழித்து சிதறடிக்கப்பட்ட பாபிலோனிலிருந்து நாம் சீயோன் ராஜாவாகிய இயேசுவின் முகத்தை தேடும் போது நாம் வெட்கம் அடைய மாட்டோம். சீயோனுக்கு போகிற வழியை நாம் கேட்டு விசாரிப்போம். இப்பொழுது நம்ம இந்த வசனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இயேசுவே, இந்த லெந்து காலங்கள்ல எங்களுக்கு வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க மறந்து போன உடன்படிக்கையை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி. இது யார் பக்கம் இருக்கணும், யார முதல்ல வைக்கணும் அப்படிங்கறத கர்த்தாவே நீர் எங்களோட தெளிவாக பேசினதுக்காக நன்றி. வைத்திருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு யாரெல்லாம் நாங்க விக்கிரகம் மாதிரி முதல்ல வச்சிருக்கிறோமோ, எதையெல்லாம் விக்கிரகம் மாதிரி முதல்ல வச்சிருக்கிறோமோ அந்த நிலைமைகளை எல்லாம் கர்த்தாவே நீர் மன்னிக்கும்படி கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்துல ஆண்டவரை நாங்கள் மனம் திரும்பி சீயோன் ராஜாவாகிய சீயோனின் மூளைக்கல்லாகிய உம்முடைய முகத்தை தேடி இப்பொழுது வந்திருக்கிறோம். பழைய உடன்படிக்கையினால் அல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் இதோ நான் புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறேன், அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் நான் மன்னித்து அதை நினையாதிருப்பேன் என்று சொன்னீரே. அதுபோல ஆண்டவரே, உம்மை முதலிடத்தில் வைக்காமல் மற்றவைகளையும் யார் யாரையோ வைத்த இந்த அக்கிரமத்தை கர்த்தாவே உம்முடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் கர்த்தாவே நீங்க மன்னிங்க. எங்களுக்கு இந்த புதிய உடன்படிக்கை கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நீங்க எங்களுக்கு கொடுங்க. விக்கிரகங்கள் போல ஆண்டவரே இந்த போன்களால அடிமைப்பட்டு ஒருத்தர் அந்த குடும்பத்துல போன் பிடியில இருக்கிறதுனால குடும்பம் ஃபுல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தை இழந்து அன்புக்காகவும் ஆதரவுக்காகவும் அரவணைப்புக்காகவும் ஏங்கி நிற்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தினரையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் தொடுவீராக. அந்த போன் பிடியிலிருந்து கோர பிடியிலிருந்து கர்த்தாவே அவர்களை வெளியிலே தூக்கி விடுவீராக. அதல பாதாளத்திலிருந்து மீட்கிற கர்த்தருடைய கரம் ஆண்டவரை இப்பொழுது நீட்டப்படுகிற தயவுக்காக சோஸ்திரம். உடன்படிக்கையின் புதிய ரத்தத்தோடு ஆண்டவரை இந்த வீட்டிற்குள் நுழைவீராக. இவருடைய இல்லத்திற்குள்ள, இவருடைய உள்ளத்துக்குள்ள, இவர்களுடைய கைகளுக்குள்ள கர்த்தாவே நீர் நுழைவீராக. அப்பொழுது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அந்த தாகோனின் சிலைகள் விழுந்தது போல, அது தலை குப்புற முகம் குப்புற விழுந்து உடைந்தது போல ஆண்டவரை விக்கிரகங்களாக எதையெல்லாம் வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அந்த விக்கிரகங்கள் இப்பொழுது விழுகுது எரிகோ கோட்டைன்ற மாதிரி ஆண்டவரை விக்கிரக கோட்டைகள் எல்லாம் எதையெல்லாம் கோட்டை கட்டி கொண்டு எதையெல்லாம் விக்கிரகமாக பாவித்து விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்து எதையெல்லாம் ஆண்டவரை விக்கிரகமாக வைத்து அதற்கு முன்னாடியே அதோடைய
சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்களோ இப்பொழுது கர்த்தாவே அந்த விக்கிரக கோட்டைகள் எல்லாம் விழுகட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவர் அந்த விக்கிரக மேடைகளை தகர்ப்பீராக. விக்கிரகத்துக்கு பண்ணுகிற எல்லா பூஜைகள் எல்லாம் பூஜ்யமாகட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. எல்லா விக்கிரக மேடைகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும். விக்கிரக கோட்டைகளுக்குள்ள ஆண்டவரை சிக்கி இருக்கிறவர்களை ஆண்டவரை நீர் இயேசுவின் இரத்தத்தினால நீர் அன்பின் கயிறுகளை அவர்களை நோக்கி வீசுவீராக. அவர்கள் அந்த விக்கிரக கோட்டையில் இருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் சீயோன் கோட்டைக்குள்ளே மகாராஜாவின் நகரத்துக்குள்ளே பரிசுத்த பர்வதத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள். தூபம் காட்டுகிற அந்த தன்மைகள் எல்லாம் அறவே ஒளிந்து போகட்டும். அந்த ஆராதனை கூடங்கள் ஆண்டவரை அது நிர்மூலமாகட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படி உம்மை என் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் உம்மையே சேவித்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதியிருக்கிறதுபடி ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரை உம்மை சேவிக்கும்படி ஜனங்கள் ஆண்டவர் திருப்பப்படுவார்களாக. உம்முடைய முகங்களை தேடும்படி ஆண்டவரை விக்கிரங்களுக்கு நேராக இருந்த முகங்கள் ஆண்டவரை உம்முடைய பக்கமாக திரும்புகிற தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை எல்லா சொரூபங்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சுட்டரிக்கிறோம். சுட்டரிப்பின் ஆவியானவர் இப்பொழுது எல்லா விக்கிரகங்களும் சொரூபங்களும் தகர்க்கப்படட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. கர்த்தாவை சீயோன் குமாரத்திக்கு நிமித்தம் ஆண்டவர் நீர் பரிதபிக்கிறவர். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள குச்சியை போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள குடிசையை போலவும் நீ இருக்கிறாயே என்று சீயோனில மீந்திருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவரை பரிதபித்த ஆண்டவர். உம்முடைய பரிதபிப்புகள் ஆண்டவர் இவர்களுக்கு நேராக கடந்து வருகிறதுக்காக சோத்திரம். ஆண்டவரை பிசாசின் பிடியில சிக்கி கிடக்கிற மாதிரி இந்த விக்கிரக கோட்டைக்குள்ள சிக்கி இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே நீர் இப்பொழுது ஆண்டவரை உம்முடைய தயவுள்ள ஆண்டவரை கரம் தொடட்டும். ஆண்டவரை உம்முடைய பரிவாரங்கள் உம்முடைய பரிசுகளாக லெந்து டேஸ்ல ஆண்டவரை ஒரு பரிசுகளாக இவர்களுக்கு விடுதலையை நாங்கள் கூறுகிறோம். விடுதலையை நாங்கள் அறைகூவலாக ஆண்டவரை நாங்கள் கூவுகிறோம் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவருடைய வீட்டுகளுக்குள்ள இந்த நேரத்துல ஆண்டவரை எல்லா குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிற தயவுக்காக சோஸ்திரம். அந்த குழப்பத்துல குளறுபடியில ஆண்டவரை குழம்பி போயிருக்கிற எல்லா குழப்பங்களிலிருந்தும் கர்த்தாவை அவர்களை விடுவிப்பீராக. சீயோனின் ராஜா சீயோனின் மூளைகள் கர்த்தாவை இவர்களுக்குள்ள நீர் போவீராக. பரிசுத்த ஆவியானவரை அவர்களை நீர் விடுவிப்பீராக. ஆண்டவரை அவர்கள் குழப்பங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்கும்படியாக ஒரு அபிஷேகம் இப்பொழுது அவர்களுக்குள்ள இறங்கட்டும். ஆண்டவரை உம்மை தேடும்படி உம்முடைய மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் உம்மை சேர்ந்து கொள்ளும்படி கர்த்தாவை இப்பொழுது அவர்கள் தங்களுடைய தூசியை உதறிவிட்டு எழுந்திருப்பார்களாக. எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று எழுதியிருக்கிறதுபடி ஆண்டவரை இப்பொழுது எதையெல்லாம் ஆண்டவரை விக்கிரகமாக வைத்திருந்தார்களோ அந்த விக்கிரகத்தை எல்லாம் உதறிவிட்டு அவர்கள் எழுந்திருப்பார்களாக. சீயோன் குமாரத்தியை நீ எழுந்து போரடி அப்படின்னு எழுதியிருக்கிறது போல ஆண்டவரை எழுந்து போரடிக்கிற ஆண்டவரை நல்ல கிருபைகளை கர்த்தாவை கொடுக்க போற தயவுக்காக சோஸ்திரம். எல்லா சீயோனின் ஆண்டவரை அனுபவங்களை பேசுகிறோம். எல்லா பாபிலோனின் அனுபவங்கள் முடிந்து விட்ட தயவுக்காக சோஸ்திரம். சீயோனின் சிறப்பான வாழ்வு சுகிர்த வாழ்வு சுக வாழ்வு ஆண்டவரை இன்றிலிருந்து இந்த லென்த் டேஸ்ல இருந்து கர்த்தாவே அது மலர போற தயவுக்காக சோஸ்திரம். துளிர்க்க போற தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவர் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று ஆண்டவரை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போல ஆண்டவரை சீயோனுக்கு நேராக திரும்பும் அனுபவங்கள் வரும் பொழுது அந்த வீட்டிற்குள்ள ஆண்டவரை சிதறடிக்கப்பட்ட சமாதானங்கள் சிதறடிக்கப்பட்ட சந்தோஷங்கள் சிதறடிக்கப்பட்ட நிம்மதிகள் ஆண்டவரை திரும்ப அவர்களுக்குள்ள வரட்டும். இஸ்ரவேலர்கள் அன்று புது தீர்மானத்தை எடுத்தது போல நல்ல தீர்மானத்தை எடுத்தது போல நல்ல வழியாகிய இயேசுவாகிய நீரே நானே நல்ல வழின்னு சொன்னீங்களே இயேசுப்பா. அந்த வழியிலே நாங்கள் இன்று புது தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரை இன்று நாங்கள் ஆண்டவரை செழித்திருப்போமாக. இன்றிலிருந்து நாங்கள் செழித்திருப்போமாக. உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம் என்று எழுதியிருக்கிறதுபடி ஆண்டவரை இன்று உம்மோடு ஆண்டவரை ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறவர்களாக உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறவர்களாக கர்த்தாவை நீர் இவர்களை மாற்றுவீராக. இன்றிலிருந்து ஆண்டவரை உமக்கே முதலிடம் உமக்கே முதல் ஆராதனை உம்முடைய சமூகமே முதல் சமூகம் என்று எல்லாவற்றிலேயும் உம்மை முன்னிறுத்தி உமக்கு முதலிடத்தை கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் கீழே இறக்குகிற ஒரு நல்ல ஆண்டவரை அபிஷேக தைலங்கள் ஆண்டவரை அதுக்குரிய அபிஷேகங்கள் அதற்குரிய தயவுகள் ஆண்டவரை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற தயவுக்காக சோஸ்திரம். இருக்கிற ஆராதனையினால் அவர்களையே தனிமைப்படுத்தி இருந்த எல்லா குவாரண்டைனையும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாக நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரை இனி ஒரு விக்கிரகத்தையே தூக்கி வச்சுட்டு அதிலே உட்கார்ந்து இருக்காம
ஆண்டவரை அவர்கள் வரவும் பேசவும் பழகவும் குடும்பத்துக்குள்ள இழந்து போன சந்தோஷம் சமாதானத்தை ஆண்டவரை கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரை தகப்பன் பிள்ளை உறவுகளுக்குள்ள தாய் பிள்ளை உறவுகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எல்லா சங்கடங்களையும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சிறையிருப்பின் வாழ்வை நீங்கும்படி நாங்கள் பேசுகிறோம். சீயோனின் சுக வாழ்வுகளை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரை சீயோனுக்கு போகிற வழிகளை கர்த்தாவே நீர் விலாசமாக நீ திறந்து கொடுத்த தயவுக்காக சோஸ்திரம். அதுக்குரிய தடைகளை எல்லாம் கர்த்தாவை நீர் தகர்த்தெறிந்த தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரை சீயோன் கோட்டைக்குள்ள ஆண்டவரை முந்தின ராஜரீகத்தோடு முந்தின தூஹ பதிகோட சல துஹா பத்தீடி திகட போத ஹல்ல பொத்த அடை சல துஹா பத்தீடை தீகமா சலதகா முந்தின ஆளுகையோடு முந்தின ராஜரீகத்தோடு முந்தின கம்பீரத்தோடு மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடுகிற பண்ட தீர பத ஹுபல பத ஹோது தீகட சலதக ஆடல் பாடல் பண்ணுகிறவர்களுடைய கூட்டத்தோடு ஆண்டவரை நாங்கள் செல்லும்படியாக ஆண்டவரை நீர் உன் வாசலை நீர் விரிவாக ஆண்டவரை திறந்திருக்கிற தயவுக்காக சோஸ்திரம். உம்முடைய கூடாரங்களின் முளைகள் ஆண்டவரை நீர் அது விரிவாக எங்களுக்காக திறந்திருக்கிற தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை அழுது புலம்பி தவித்து ஆண்டவரை சிறைப்பட்டு போன எல்லா சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறுகிறது. எல்லா சிறையிருப்பின் வாசல்களை கர்த்தாவை நீர் மூடி போடுகிறீர். எல்லா விக்கிரக வாசல்களை கர்த்தாவை நீர் மூடி போடுகிறீர். இவர்கள் நினைத்தாலும் இனி அதற்குள்ள பிரவேசிக்க முடியாது. கர்த்தாவை அன்று ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் நீர் சுடரொளி பட்டயத்தை பாகா லோத்த படி ஹட சொல்லுதா படத்த டிஹட சல்லதகா அப்பட அஹா சல திஹா பத்தல தொடர்த்தி பாபா திகட சொல்ல திகர்த்தி மாலா அன்று ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தை ஆண்டவரை வைத்தது போல ஆண்டவரை இனி அந்த விக்கிரகத்தை தொடாதபடிக்கு இனி அந்த விக்கிரத்து பக்கம் சாயாதபடிக்கு ஊர்லி தீஹி செல்லப்பத்துடா பத்தி அடம்போல தாபா சொலதக பத்தி எட சல திகட சல்லபதி ஹட புதியட சலப்பா இனி அதன் பக்கம் தலை வைத்து படுக்காதபடி இனி அதை தலையணிக்கில் அடியிலே வைத்து படுக்காதபடி ஓர் அபிஷேகம் ஊத்துடை பி செலதகட பதி ஹொட தடி யுவ செலத பத்தி எட சலதகா அப்பொழுது ஊதி யுவ செலதகடதகா இம்முலக பஸ்தல் ஊத்தட பதி ஹொட சலதகா இப்பொழுது ஆண்டவரை இறங்குகிற தயவுக்கா சோஸ்திரம். ஊத்தல போது ஹட சலதகா இனி அதோடைய வாசல்கள் அடைபடுகிறது. இயேசுவின் வாசதப்ப திகோட பலத்தோட பதிகட சலதகா தாகோனின் கோயில் வாசல்கள் ஆண்டவரை மூடப்படுகிறது. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால அதன் பாழபாகோல தகோட சலதகா இனி அந்த விக்கிரகத்தின் வாசனை கூட உங்களுடைய திகா பலத்த சலத அதன் வாசனை உங்கள் வாயிலில் அடிக்காது. அந்த விக்கிரகம் உங்கள் வாசலில் இனி படுத்திருக்காது. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால எந்த விக்கிரகத்தை எல்லாம் வச்சு உங்களுக்கு எதிராக பண்ணின உத்தரை தீஹி செல்ல திகா பல தூட பதிகட சுலுத்தப்பட திகட சலதகா எந்த விக்கிரகத்தை வச்சு ஊத்தி ஹீசல பதிகட சலதகா அத்தடகா பத்தல திகட சலதகா உங்களுக்கு எதிராக பண்ணின எல்லா மாந்திரிக செயல்கள் பில்லி சூனியங்கள் எல்லா கட்டுகள் மந்திரவாதங்கள் எல்லாம் வசிய ஆவிகள் கருப்பு மைகள் இயேசுவின் வல்லமை நாமத்தினால எல்லா தகடுகளும் ஆண்டவரை தகர்க்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால எல்லா விக்கிரக கோட்டைகளும் விழுகிறது. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால அது செயலிழந்து போகிறது. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால இப்பொழுது அதற்குரிய வல்லமை ஒரு கிருபை ஆண்டவரை ஊத்தப்படுகிறது. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால இப்பொழுது உங்கள் மேல ஊற்றப்படுகிறது. இனி அந்த விக்கிரகங்கள் ஆண்டவரை விழுகும் 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 வித்துடி ஹீசல ஹோத்தல பதிகோட பதிகட சலதக பத்தியடி சலதகா அம்மு சலதி கட புத்தகல சலதகா அந்தி ஹூபல்ல திகட சுலுதக படதாட சலதகி ஏஸ்தல மாதிகோட சலதிகட பாதிகட சுலு திகபசலதி இதையெல்லாம் ஒரு சிவப்பு துணியில ஒரு பட்டு துணியில வைத்து செய்த செய்வினைகள் எல்லா மாந்திரிக கட்டுகள் எல்லா தாயத்துகள் தகடுகள் எல்லா இயேசுவின் வல்லமையில நாமத்தினால ஆண்டவர் தவிடுபடி ஆவதாக. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால் அதில் சுட்டரிக்கப்படுவதாக. ஆண்டவரை சீயோன் குமாரத்தியை உன் கட்டுகளை அவிழ்த்து விடு என்று எழுதியிருக்கிறதுபடி இப்பொழுது உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால எல்லா சாம்பிராணி வாடைகளும் கர்த்தாவே அது அகழுகிறது. ஆண்டவரே தீக பலத்தோட சலதகா உம்முடைய சாட்சிகளின் சுகந்த வாசனைகள் ஆண்டவரே உம்முடைய திவ்ய சமூகத்தில் ஆண்டவரே அது செலுத்தப்படுகிற தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை அசைவாட்டும் பலிகளாக அது ஆட்டப்பட போகிற தயவுக்காக சோஸ்திரம். எல்லா விக்கிரகங்களின் ஆண்டவரை கொட்டங்களும் ஆட்டங்களும் அடங்க போகிறதுக்காக சோஸ்திரம். அவருடைய தாண்டவ ஆட்டங்கள் ஆண்டவரை அடங்குகிற தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை நீர் இப்பொழுது அப்படிப்பட்ட அபிஷேகங்களை ஆண்டவரை ஊற்றுகிற தயவுக்காக சோஸ்திரம். அன்று எலியாவின் நாட்களில பாகாலை தொழுது கொண்டிருந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை நீர் உம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்தின
மேன்மைப்படுத்தினது போல, உம்முடைய தீர்க்கதரிசியை மேன்மைப்படுத்தினது போல ஆண்டவரை உம்முடைய தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரர்களையும் கர்த்தாவே அந்த விக்கிரக பட்டணத்துல விக்கிரக கோட்டை இருக்கிற இடத்துல கர்த்தாவே நீர் உயர்த்துவீராக. உம்முடைய கோள்கள் உயர்த்தி பிடிக்கப்படுவதாக, உம்முடைய கொடிகள் ஆண்டவரை அங்கு நாட்டப்படுவதாக. விக்கிரகத்தினால் உண்மை விட்டு ஆண்டவரை தூரம் போன சீயோன் குமாரத்திகளின் காயங்கள், அது கொடிதான காயங்களை கர்த்தாவே இப்பொழுது ஆண்டவரை நீர் துரத்துண்ட இஸ்ரவேலையும் துரத்துண்ட சீயோன் குமாரத்தையும் நீர் ஆண்டவர் சேர்த்து கொண்டு இப்பொழுது அவருடைய காயங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் கழுவுகிற தயவுக்காக சோத்திரம். காயங்கள் எல்லாம் ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரை கழுவப்படுகிற தயவுக்காக சோத்திரம். அந்த கிரியைகள் எல்லாம் ஆண்டவரை முற்றிலும் அதமாக்கப்பட்ட தயவுக்காக சோத்திரம். எந்த விக்கிரகத்தின் ஆயுதமும் ஆண்டவரை வாய்க்காது இயேசுவின் வல்லமையில நாமத்தினால ஒரு வழியாய் வந்ததெல்லாம் 7 வழியாக ஆண்டவரை ஓடி போகும். விக்கிரகத்தினுடைய வில்லை முறிப்பீராக ஆண்டவரை, அதனுடைய ஆட்டத்தை அடக்குவீராக. அந்த வில்கள் எல்லாம் ஆண்டவரை ஒடியட்டும். அந்த ஆயுதங்கள் எல்லாம், அந்த இருப்பு ஆயுதங்கள் ஆண்டவரை செயலிழந்து போகட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவர் இப்படி நீர் செய்ய போகிற தயவுக்காக சோஸ்திரம். நீர் ஆண்டவரை சிறையிருப்பை திருப்பினதுக்காக சோஸ்திரம். விக்கிரக கோட்டையிலிருந்து கர்த்தாவை விடுவித்த தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை உம்முடைய கரத்துக்குள்ளிருந்து எந்த விக்கிரகமும் இவர்களை பறித்து கொண்டு போக முடியாது இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. ஆண்டவரை உம்முடைய கரங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள் காக்கப்பட்டிருக்கிறது. எந்த விக்கிரகமும் எங்களை தொடாது இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. ஆண்டவரை இன்றிலிருந்து நாங்கள் ஆண்டவரை சீயோனாகி உம்மையே தேடி உமக்கே ஆராதனை செய்து உம்மையே தொழுது கொள்கிறவர்களாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தாவே நீர் மாற்றப் போகிற தயவுக்காக சோஸ்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் படியே இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்ததுக்காக சோஸ்திரம். சிறையிருப்பை திருப்பினதற்காக சோஸ்திரம். எல்லா விக்கிரக கோட்டைகளை கர்த்தாவே அதமாக்கின தயவுக்காக சோஸ்திரம். நீர் வந்து எல்லாத்தையும் நிர்மூலமாக்கின தயவுக்காக சோஸ்திரம். எலியாவின் தேவனாக இன்று எங்களுடைய பாளையத்துக்குள்ள நீங்க உலாவ போற தயவுக்காக சோஸ்திரம். அன்று பாகால்களுக்குள்ள ஆண்டவரை பாகால்களை அக்கினி இதுகி விதி கடசலதக அக்கினி இறங்கி வந்தது போல ஆண்டவரே தூக பல தகடசலாத பானபலியை வார்த்த கைகளில் ஆண்டவரை அக்கினி இறங்கி வரட்டும் இயேசுவின் வல்லமை நாமத்தினால. ஆண்டவரை அக்கினி ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருவீராக. ஆண்டவருடைய கைகள் ஆண்டவரை உம்முடைய கைகளை வைங்க இயேசுவின் வல்லமை நாமத்தினால. ஆண்டவரை இது அக்கினி இருக்கிற கைகள்ல ஆண்டவரை இனி வேறு எதையும் இது பற்றி பிடிக்காது. அந்த கைகள் ஆண்டவரை பரிசுத்தமாகிற தயவுக்காக சோஸ்திரம். எதையெல்லாம் விக்கிரமாக பிடித்து கொண்டிருந்தார்களோ கர்த்தாவை அந்த கைகள்ல ஆண்டவரை உமக்கு பிரியமான செயல்களை செய்ய, உமக்கு பிரியமானவைகளை கேட்க, வசனங்களுக்கு செவிகளை சாய்க்கிற, நல்ல வார்த்தைகளை கேட்கிற காதுகளை கர்த்தாவை நீர் உண்டு சுத்தப்படுத்துகிறதுக்காக சோஸ்திரம். கர்த்தாவையுடைய இருதயங்களும் காதுகளும் கைகளும் ஆண்டவரை விருத்த சேதனம் பண்ணப்படுகிற தயவுக்காக சோஸ்திரம். நுனி தோள்கள் எல்லாம் முறிக்கப்படுகிற தயவுக்காக சோஸ்திரம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த நீர் இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணின தயவுக்காக சோஸ்திரம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தராக இவருடைய பாளையங்களுக்குள்ள உலாவி உமக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவரை வேறு விரித்து நீர் வேறு அறுத்து இன்றைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரை நீர் அவர்களை சேர்த்து கொண்ட தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை சீயோனின் ஆசீர்வாதங்களை பேசின எங்களுக்கு சீயோனின் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். சிறை வாழ்வு மறையட்டும். சீர்வாழ்வு உண்டாகட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. இவைகள் எல்லாம் நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். God bless you all. Thank you.